Charles Group presents Startup Singham, co-presented by Zoho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar. ஈரோட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மார்ஜின் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படும். ஏனென்றால் பிரதான பல கட்சிகள் புறக்கணிக்க இருமுனை போட்டியாக திமுக வெர்சஸ் நாம் தமிழர் என்று இந்த களம் மாறி இருக்கிறது. இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அசுர வெற்றியை பெறுவோம் அப்படின்னு நினைக்காங்க. நம்ம வாக்குவாதம் நடக்கிறத பார்க்கின்றோம். நாம் தமிழர் வேட்பாளர் முன்னிலையில் ஒரு மணி நேரம் வெயிட் பண்றேன் சார். 1 hour வெயிட் பண்றேன். இது கொடுத்தாங்க. ஆமா சார், பாயிண்ட் பாயிண்ட் அப்படியே. ஆமா, பாயிண்ட் பாயிண்ட் அப்படியே. தப்பு ஒரு மணி நேரம் இல்ல. அளவுல இல்ல சார். இல்ல ஏன் அளவுல எனக்கு புரியல. ஆர்ஓ டேபிள் எப்படி ஏறலாங்க? ஆர்ஓ டேபிள் எப்படி நீங்க வாங்க. நீங்க போங்க. அவங்க போயிட்டு போறாங்க. சொல்லுங்க பத்திரிக்கை சொல்லுங்க. ஆர்ஓ டேபிள் அனுமதிக்க மாட்டேன்றாங்க. ஆர்ஓ டேபிள் ஏஜென்ட் எண்ணிக்கை போது கூட போராடவே ஆர்ஓ டேபிள் ஏஜென்ட் ஏன் அனுமதிக்க மாட்டேன்றீங்க? என்ன சொல்ல போறோம் இருமா இல்ல அவங்களே உண்மையிலுமே வந்து ஆர்ஓ டேபிள் ஏஜென்ட் ஆர்ஓ டேபிள் அனுமதிக்க மாட்டேன்றாங்க. உள்ள விட மாட்டேன். ஏன் ஆர்ஓ டேபிள் பரபரப்புக்கு இந்திய தேர்தல்களில் என்றைக்குமே பஞ்சம் கிடையாது. அது சரியில்லை, இது சரியில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறது தான் இந்திய ஜனநாயகத்தில் அடிப்படையான ஒரு விஷயம். அதை வேட்பாளர்கள் சில கோரிக்கைகளை வைக்க, சில விதிகளை அதிகாரிகள் சுட்டி காட்ட ஈரோட்டில் தொடங்கின தருணமே, வாக்கு எண்ணிக்கை தொடங்கின தருணத்திலிருந்தே பரபரப்பான காட்சிகளை நம்ம பார்க்கின்றோம். ஊடகத்துக்குமான உரிமை கொடுக்கறதில்ல. மக்கள் ஜனநாயகத்தோட 3வது தூண் நீங்க. ஊடகத்தையே இன்னைக்கு வந்து நசுக்கிற வேலை. காசு கொடுத்து ஓட்டு ஆர்ஓ டேபிள் ஆர்ஓ டேபிள் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. ஆரம்பிக்கும் போது பிரச்சனை. வாங்க சார். பரபரப்பு காட்சிகளோடு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவுகள் வாக்கு எண்ணிக்கையோடு வாக்குவாதத்தோடு தொடங்கி இருக்கிறது. நாம் தமிழர் வேட்பாளர் சீதாலட்சுமி சில குற்றச்சாட்டுகளை வைத்து எங்களை இங்கே அனுமதிக்கணும், அங்கே அனுமதிக்கலை அப்படின்னு வாக்குவாதம் செய்கிற காட்சிகளை பார்க்கின்றோம். இதெல்லாம் வழமையாக எல்லா இடைத்தேர்தலையும் பார்க்குறதா இல்லையா? இடைத்தேர்தலில் மட்டும் இல்லை, அதே தான் இங்கேயும் நடக்குது. ஏன்னா தேர்தல் போது அத்தனை தொகுதிகள் இருக்கிறதுனால எல்லாம் வெளிச்சத்துக்கு வராது. இந்த முறை ஒரே ஒரு தேர்தல் இடைத்தேர்தலுங்கிறதுனால இது கட்டாயம் தெரியுது. இது இப்போ மட்டும் இல்லையே, வாக்கு பதிவு நடந்த அன்னைக்கும் இதே தான் நடந்துட்டு இருந்துச்சு. திரு மதிவாணன், பிரச்சனையை முதலே ஆரம்பிச்சிட்டாங்களே. சரி, இங்க இப்ப நம்ம 4 பேர் நம்ம பேசுறோம். இந்த 4 பேர்ல வந்து நின்ன அனுபவம் வந்து மத்தவங்களே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் 3 தேர்தல நின்று இருக்கேன். சரிங்களா? தேர்தல் கமிஷன் என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில் தான் நம்ம நடந்துக்கணும். திரும்ப இது என்னவோ தேர்தல் கமிஷன் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி மோடியோட கட்டுப்பாட்டுல தான் இருக்குதுன்னு சொல்ற. நீங்க வந்து முதல்ல பிரச்சனை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னா நான் என்ன கேட்க, என்னோட எளிமையான கேள்வி சார். அந்த அம்மாவை போன்னு தானே சொல்றாங்க அந்த வீடியோலயே. அவங்க போவோம் நிக்கிறது யாரோட குற்றம்? வேட்பாளரை, நாம் தமிழர் வேட்பாளரை நீங்க போங்கன்னு சொல்றாங்க. அந்த ஆடியோ கிளீனா கேக்குது. அவங்க போக மாட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? வாண்டடா ஒரு பிரச்சனையை அவங்க உருவாக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. அதுக்கு நாங்க இடம் கொடுக்க முடியாது. ஆட்டையை கலைக்கு பாக்குறீங்க. கூட இருக்கிறவங்கள அனுப்ப சொல்றாங்க. நாம் தமிழர் கூட இருக்கிற ஒருத்தரை அனுப்ப சொல்றாங்க. அதுதானே அனுப்பல. இப்போ இங்கதான் நானும் உங்களோட இருந்துதான் இந்த காட்சியை பாக்குறேன். பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன, கூட வழக்கறிஞர் அவரு நன்மாரன்னு சொல்லிட்டு அவர் இருக்காரு, அவரையும் சேர்த்து விட சொல்றாங்க. ஏன் விட மாட்டாங்க? கேட்போம் அதில் என்ன பிரச்சனைன்னு நம்ம செய்தியாளர்கிட்ட விரிவாக விசாரிப்போம். நம்ம காட்சிகளை வச்சு தான் பேசுகிறோம். இந்த மாதிரியான பரபரப்பு காட்சியெல்லாம் ஒவ்வொரு தேர்தலையும் நம்ம பார்க்கறது தான். இந்த மாதிரி ஒரு பரபரப்பெல்லாம் ஒரு கல்யாண வீட்டில் ஒரு பிரச்சனை இல்லாமல், ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் இல்லாமல் ஒரு கல்யாண வீடு களகட்டவே கட்டாது. அது போல தான் தேர்தல்களும். Charles Group presents Startup Singham, co-presented by Zoho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar.